ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருப்பதுதான் எனது தொழுகை, அதுதான் என்னுடைய தொழுகை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது அமரர்களாகிய மலக்குகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் மட்டும் சொல்லப்படாது, சலாமும் சொல்லிக் கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததெல்லாம் அடுத்த மாசங்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவோம். இப்ப இந்த ஸலவாத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் எப்பேற்பட்ட ஹதீஸ்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யல் அல்லாஹ் தஆலா வ ஹுவ அன்ஹு ராதி ஃபல்யுக்திர் மின ஸலாத்தி அலைய. தன்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டவனாக இருக்கிற நிலையில அல்லாஹ் தஆலாவை யார் சந்திப்பதற்கு விரும்புகிறானோ அவன் என்னின் மீது ஸலவாத் சொல்வதை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி இருக்குமேயானால் ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை உண்டாக்கி வைக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அது மட்டும் சொல்ல இல்லை, என் மீது ஸலவாத் சொல்வதை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்கோ. அப்படி ஸலவாத் சொல்வது உங்களுடைய கபருக்கு ஒளிவாக இருக்கும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு ஒளிவாக இருக்கும், சுவர்க்கலோகத்துக்கு ஒளிவாக இருக்கும் என்று சொல்லி போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ன ஸலாத்தக்கும் அலைய துத்லீஹ ஸலத்தல் நபி. எதிர்த்து நீங்க ஸலவாத் சொல்வது ரப்பினுடைய கோபத்தை தணித்துவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரப்புடைய கோபம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதனால தணிக்கப்படுகிறது என்று இருக்குமேயானால் ஒரு மனுஷனுக்கு இரணத்தில கஷ்டங்கள் இருக்கும், அல்லது அவருடைய மேனியில வியாதி பிடிச்சிருக்கும், அல்லது வேற துன்பங்கள்ல அவன் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருப்பான். சில நேரத்தில் இப்பேற்பட்ட துன்பங்கள் இவன் செய்த பாவத்தின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா கோபம் கொண்டு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த மனிதன் ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்லும் பொழுது ரப்புடைய கோபம் தணிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் மீது இரக்கத்தை காட்டி இவனுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் சொல்லி வச்சான், இன்ன ரஹமத்தி சபகத் கலபி, என்னுடைய ரஹமத்தாகிறது எனது கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இன்ன ரஹமத்தி சபகத் கலபி, எனது கோபமாகிறது, என்னுடைய ரஹமத் இரக்கமாகிறது, எனது கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை தணிப்பதற்கு இந்த ஸலவாத் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்கிறத நாங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஸலவாத்தின் ஊடாக முந்தின காலத்து பெரிய மனிதர்கள் எவ்வளவோ நியமத்துக்களை அடைந்திருக்கிறார். தலாயிலுல் ஹைராத் கோர்வை செஞ்ச இமாமுனா அப்துல் ரஹ்மான் யஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தலாயிலுல் ஹைராத் கோர்வை செஞ்சதுக்கு காரணத்தை எழுதுகிற நேரத்தில் ஜாமியுல் கராமாத்தில் அவுலியாவுல அந்த வரலாறை எழுதியிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் யஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிரபல்யமான ஒரு ஷேக். அது மாத்திரமல்ல, ஷாதிலியா தரீக்கத்தில ஒரு ஷேகாக இருந்தவங்க. அவங்க போறாங்க ஒரு பயணம், போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லோகருடைய வக்து தொழ வேண்டிய நில, தண்ணி கிடையாது ஒரு நேரத்துக்கு. பக்கத்தில் ஒரு கிணறு காணப்பட்டது. கிணற்றின் பக்கம் போனாங்க. அடியில தண்ணி இருக்குது. கையை போட்டு பார்த்தா தண்ணி இருக்கிறாப்புல இல்லை. பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில இருந்து ஒரு பெண் பிள்ளை ஓடி வந்து அந்த கிணத்துக்குள்ள துப்பி போட்டு அது போயிருக்கு. துப்பின மாத்திரத்தில் கீழே கிடந்த தண்ணி மேல போடுவாங்க. அல்லாமா யஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தண்ணி எடுத்து ஒழிச்சிட்டாங்க. லோகர் கொள்கையை நிறைவேற்றிட்டாங்க. அந்த கூடாரத்துக்கிட்ட போனாங்க. போய் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாங்க, இப்பேற்பட்ட நிறுவனத்து இப்பேற்பட்ட கிராமத்துக்கு உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டாங்க. அந்த புள்ள ஆச்சரியத்தோடு சொல்லிச்சு, நீங்க பெரிய மகானா இருக்கிறீங்க,
பிரபல்யமான விஷயமாக இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அல்லல் பற்றி கொடுப்பதை பார்த்து நான் கூட ஆச்சரியப்படுகிறேன். இப்பேற்பட்ட இந்த உயர்ந்ததுக்கு கிடைச்ச காரணம் நான் நாயகம் அதிகம் செலவாக்கிட்டோம். இந்த செலவாக்கின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட தன்மையை எனக்கு தந்திருக்கிறான் என்று அந்த பெண்பிள்ளை சொன்ன உடனே அதுக்கு பின்னால்தான் அல்லாமா ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த செலவாத்துடைய மகிமைய மிகவும் உணர்ந்து பின்னால்தான் அவங்க ஜலாலுடைய சொல்லக்கூடிய செலவாத்து கிதாபை கோர்வை செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, செலவாத்துடைய மகிமையை பற்றி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம்